நெஞ்சில் குடியிருக்கும் நம்மளோட விஜய் சார் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு வரிசையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் ஒரு ஸ்மைல் பண்ணார். பல விஷயங்கள் சினிமா துறைக்கு பண்ண போகிறாங்க, எப்படி மக்களுக்கு செய்ய போகிறாங்களோ அது மாதிரி சினிமா துறைக்கு பண்ண போகிறாங்க. அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். Max Gold Cash for Gold. Call 04445454545 and Lexco Holidays presents Parimala & Co. The Grand Audio Launch. பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லவே வேணாம். அவரோட 3 படம் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 50 கோடின்னு சொல்லி 100 கோடியில் போய் நிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் 50 கோடின்னு சொல்லி 45 கோடியில் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பாண்டியராஜ் சார் தான். ஜெயராம் சார், உங்களோட மிகப்பெரிய ஃபேன். நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜெயராம் சார், ஊர்வசி மேடமோட இன்டர்வியூஸ் சூப்பர் ஹிட்டு, ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பரிமளா & கோ திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். பாண்டியராஜ் சார் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2Dயில். பசங்க 2, கடைக்குட்டி சிங்கம். வெளியே கூட கேட்டாங்க, இது ஒரு ஃபேமிலி படம், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. என் ஃபேமிலி பற்றி சொல்கிறதோட பாண்டியராஜ் சார் என்னோட ஃபேமிலின்னு சொன்னேன். அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு மனிதர். பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்தன் கோன்னு சொல்லுவாங்க. இப்போ பரிமளா & கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் பாமர மக்களுக்கெல்லாம் மனசில் பதிவு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஸோ இப்போ நம்மளை முன்னாடியே சொன்ன மாதிரி இவர்கள் நம்மளுடைய நலன் விரும்பிகள் அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்த திரையுலகினுடைய நலன் விரும்பிகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த வகையில் பரிமளா & கோ டீமை வாழ்த்துவதற்காக இப்போ மேடைக்கு சில முக்கியஸ்தர்கள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களை இப்போ நான் ஒவ்வொருத்தராக மேடை கலைச்சிடலான்னு நினைக்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர்களாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய கமலக்கண்ணன் அவர்களையும் RK சுரேஷன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அவர்களோடு இணைவதற்காக இந்த மேடையில் ஒரு மேக்னம் ஆப்பஸ் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம், திடீரின் ஞானவேல் ராஜா அண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். நிறைய வெற்றி திரைப்படங்களை இன்னைக்கு நம்மள்கிட்ட கொண்டு சேர்த்த வெற்றிகரமான நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் ராஜசேகர் சார் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். வணக்கம் அனைவருக்கும், ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாம் இணையும் பொழுது அந்த மேடை எப்பயுமே ஒரு வாழ்த்துக்கான மேடையாக தான் பலருக்கும் அமைஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கி பரிமளா & கோவிற்கும் அண்ட் RK சுரேஷன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரிமளா & கோ ஆடியோ லான்ச்சுக்கு என்னை அழைத்ததற்காக மிக்க நன்றி. என்னோட உயிர் நண்பன் தமிழ்குமரன் சார், அவரோட படம், ஒரு யூனிக்கான ப்ரொடியூசர். தமிழ் எந்த படத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப ஆராய்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் அவர். நம்ம பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லவே வேணாம். நான் அவரோட 3 படம் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி டைரக்டர் அப்படிங்கிறதோட அதுக்கு மேலே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், அப்படி இந்த மாதிரி இயக்குனர் கிடைக்காது. அவரே ஒரு பட்ஜெட் போடுவார். தயாரிப்பாளர் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தா அந்த தயாரிப்பாளருக்கு மிச்சப்படுத்தி திருப்பிக்கூடிய ஒரே டைரக்டர் பாண்டியராஜ் சார் தான். அது மிகப்பெரிய விஷயம். அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 50 கோடின்னு சொல்லி 100 கோடியில் போய் நிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் 50 கோடின்னு சொல்லி 45 கோடியில் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பாண்டியராஜ் சார் தான். அவர் ஒவ்வொரு படமும் அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி இன்றைக்கி ஒரு மிக சிறந்த இடத்துல இருக்காங்க. லாஸ்ட் படம் அவங்க கூட தலைவன் தலைவி நடித்தேன். அது படம் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. நான் ஒரு நாள் சொல்லிகிட்டே இருப்பேன் பாண்டியராஜ் சார்கிட்ட, பங்காளி இப்படி இந்த லெவலில் போவோம், அடுத்து 100 கோடியை தொடுன்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி ஒரு 100 கோடியை தொட்டுச்சு. இந்த படமும் அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டராக இருக்கும். ஏன்னா பெரிய படம் அவருக்கு கிடச்சிச்சு. எனக்கு தெரியும், கண் முன்னாடியே அவருக்கு அடுத்த பெரிய ஹீரோ வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆனால் இவர் இந்த படத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கதை சொல்லும் போது அவ்வளோ அருமையான கதை. ஃபஸ்ட்டே நான் கேட்டேன், பங்காளி அதில் நான் இல்லையா அப்படின்னு. இல்லை 2 பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், யாருன்னு கேட்டேன் நான். ஜெயராம் சார், ஊர்வசி மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேசலை. கண்டிப்பாக அப்பயே அந்த மூடு, ஓகே இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் 100% அடிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அதுவும் சார், ஜெயராம் சார், உங்களோட மிகப்பெரிய ஃபேன்.
உங்களோட அதாவது நடிப்பையும் தாண்டி உங்களோட எக்ஸ்ட்ரா அந்த டேலண்ட்லாம் யாருக்கும் வராது சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய உங்கள் கதை விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு மிக்க நன்றி. ஊர்வசி மேடம், உங்கள் கூட நான் நடிச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ். எல்லாம் சொல்லவே வேணாம், கூட இருந்தாலே போதும். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு வைப் கிரியேட்டர். நீங்கள் கலகலன்னு இருக்கும் செட்டு. உங்கள் கூட நடிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேடம், ராதிகா மேடம், அக்கா, இந்த வருஷம் 2026 தொடர்ந்து ஒரு வரிசையாக 4-5 படம் வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட்டை அடிச்சுக்கிட்டே இருக்குது. தாய்க்கிழவி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, யூத்து ஒரு பெரிய ஹிட்டு, அடுத்து நான் சொன்ன மாதிரியே கருப்பும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அந்த வரிசையில் வந்து பரிமளா அண்ட் கோ வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக வரும் அப்படின்னுங்கிறத நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் அடுத்த அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி ஜெயராம் சார், ஊர்வசி மேடமோட இன்டர்வியூஸ் வந்து சூப்பர் ஹிட்டு, ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பரிமளா அண்ட் கோ திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். இந்த அரங்கத்தில் இருக்கிற எனர்ஜி தியேட்டரில் கன்வெர்ட் ஆகி மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டை இந்த இண்டஸ்ட்ரிக்கு தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பாண்டராஜ் சார் அண்ட் தமிழ்குமரன் சார், மொத்த டீமுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம். முதல்ல வந்து நம்மளோட விஜய் சார், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நாங்கள் போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் ரொம்ப அவரை பார்த்து நான் பேசும்போதே சொன்னது, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு வரிசையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் ஒரு ஸ்மைல் பண்ணார். அப்படியே நான் சொன்னேன். அவர் சொன்ன அந்த தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வந்து பல விஷயங்கள் தானு சார் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து சினிமா துறைக்கு பண்ண போகிறாங்க. எப்படி மக்களுக்கு செய்ய போகிறாங்களோ அது மாதிரி சினிமா துறைக்கு பண்ண போகிறாங்க. அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். முக்கியமாக வந்து சூரி பங்காளி, உன்னோட ஃபுட்டேஜ் பார்த்தேன். மண்டாடி அடுத்த படம் எல்ரெட் சார் நேற்று காமிச்சாங்க. எக்ஸ்ட்ரானரி. அந்த போட், அந்த நீ வைப் பண்ணுற ஒரு 4-5 ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. இண்டஸ்ட்ரி நான் எப்படி கருப்பு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுன்னு சொன்னோனோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி மண்டாடி வந்து எக்ஸ்ட்ரானரி ஹிட் ஆக போகுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணே. அண்ட் எஸ், அனைவருக்கும் வணக்கம். பாண்டியராஜ் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் 2 பேருமே அருமையான மனிதர்கள், ரொம்ப பாசமான மனிதர்கள். உங்கள் காம்பினேஷனில் வர்ற இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். பாண்டியராஜ் சார் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2Dயில், பசங்க 2, கடைக்கோட்டி சிங்கம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து எப்படின்னா, வெளியே கூட கேட்டாங்க, இது ஒரு ஃபேமிலி படம், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. என் ஃபேமிலி பற்றி சொல்கிறத விட பாண்டியராஜ் சார் என்னோடய ஃபேமிலின்னு சொன்னேன். அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு மனிதர். எங்கள் ஊருக்கு அவர் வந்திருக்காரு, அவங்க ஊருக்கு நான் போயிருக்கேன். அப்படி தான் பழகுவோம். ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவார். அண்ட் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் வாழ்த்துக்கள். ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேம் 2 பேர் கூடயும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்கள் 2 பேரையும் திரும்ப ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. After a long time, my hearty wishes and the entire cast and crew, DOP George sir and the music director, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், ராதிகா மேம், ராஜ்கிரண் சார், சூரி பிரதர், சித்ரா வெங்கட்ரமன் சார், சிவா சார், எல்லோருக்கும் வணக்கம். Let this film be a big blockbuster sir. Thank you. கமலக்கண்ணன் சார். தர்மம் காப்பாற்ற வேண்டும். பட்டி தொட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசந்தன்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ பரிமளான்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் பாமர மக்களுக்கெல்லாம் மனசில் பதிவு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும். எங்களுக்கு வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தலைவராக வந்திருக்காருன்னா தமிழ்குமரன் சார் எங்களுக்கெல்லாம் ஒரு காட் கிஃப்ட். நம்பிக்கையான ஆள் வச்சுருக்கு. பாண்டியராஜ் சார் வந்து பொறுப்பான ஆள், நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா பாண்டியர் சார் வந்து விசால் டைமில் நானும் அவரும் ஈஸியில் இருந்தோம், சுரேஷ் எல்லாமே, ஞானவேல் சார், நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்தோம். அப்போது வந்து எல்லாம் உட்காந்துருந்தாக்கா பாண்டி சார் ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். டைம் பாஸ் பண்ணுறதே தெரியாது. அப்படி ஒரு மனிதர் அவர்.
இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம், அது தலைவர் சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். பாண்டியராஜ் சார், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி கொடுக்கணும், அது கண்டிப்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்கள் சங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் டைம் அது தலைவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு படம் எங்களுக்கு டைரக்ஷன் பண்ணி கொடுங்க, அதுக்கேற்ற டீமுங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பெரிய பெரிய ஜாம்பான்லாம் சமீபத்தில் ஒரு ஜாம்பான் பெரிய ஒரு ப்ரொடியூசரு, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். உண்மையில் சொல்கிறேன், நான் பெருமையாக சொல்ல, எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த டைமில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. அது வந்து இன்சூரன்ஸ் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. எங்கள் தமிழ்குமரன் வந்து 50 லட்ச ரூபா அவர் சொந்த மணியை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுத்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாரு. அந்த இன்சூரன்ஸில் அந்த தயாரிப்பாளருடைய உயிர் காப்பாற்றணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள்லாம் பண்ணின்னு இருக்கோம். ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா பென்ஷன் கொடுக்குறோம். அதாவது பெரிய ப்ரொடியூசரு சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் நாங்கள் பார்க்கல. வயசு 65 மேலே இருக்கா அவங்களுக்கு கம்பல்சரி பென்ஷன் கொடுக்கறதுக்கு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணின்னு இருக்கார். அவர் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காருன்னா பரிமளா அண்ட் கோ வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படம் வெற்றி பெறணும். எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நால்வருக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரிமளா அண்ட் கோ தி கிராண்ட் ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் மற்றும் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். Max Gold Cash for Gold. Call 04445454545. And Let's Go Holidays presents Parimala & Co. The Grand Audio Launch.